ஒரு குழம்பு வச்சுக்கலாம். என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மொச்சிக்காய் வந்து எங்கள் பக்கம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடச்சிச்சு. 1/4 கிலோ 20 ரூபா தான். அதிகமாக கம்மியானு எனக்கு தெரில. பட் ஒரு 20 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதை போட்டு நம்ம நல்லெண்ணெய் வச்சு ஒரு புளிக்குழம்பு செய்வோம். இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 2 ஸ்பூனு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டாலும் கருவாடு போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் போடலை. இப்போ பூண்டும் வெங்காயம் போட்டு நான் குழம்பு வைக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா பாருங்கள் பொன்னரமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க, பிள்ளைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அந்த மொச்சிக்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த மொச்சிக்காயை எடுத்து போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டு மொச்சிக்காய் எடுத்து போட்டு தக்காளி அரைச்சிட்டேன் நான். இப்போ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் கத்திரிக்காய் கருவாடு எதனாலும் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சா மொச்சக்காய் குழம்பு நாளைக்கு சூப்பராக இருக்கும், பழைய குழம்பு. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. நான் குழம்பு தூளும் போட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி குழம்பு வேணுமோ சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றிட்டேன். நல்லா பயிர் வேகணும், நல்லா காய் நல்லா வேகணும், முச்சிக்காய். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்புல, அதான் நல்லா சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த மாதிரி குழம்புகளுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மற்ற புளிக்குழம்புக்கெலாம் நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வந்தோன்னே இறக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் புளிக்குழம்புக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். கீரை பொரியல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ சூப்பரான நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மொச்சிக்காயும் பூண்டும் போட்டு நான் சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மொச்சக்கொட்டை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அரைக்கீரை பொரியல்.